திண்டுக்கல் துளிர் இலக்கிய நண்பர்கள் சார்பாக துளிர் விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திண்டுக்கல்லில் துளிர் இலக்கிய நண்பர்கள் சார்பாக துளிர் விருதுகள் வழங்கும் விழா திண்டுக்கல்லில் கடந்த 3 ஆண்டுகளாக தொடர்ந்து 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் வழங்கும் விழா துளிர் அமைப்பின் தலைவர் முகமது யூசுப் அன்சாரி தலைமையில் திண்டுக்கல் யூனியன் கிளப் கூட்டரங்கில் நடைபெற்றது. இவ்விழாவில் எழுத்தாளர் விக்ரமாதித்தனுக்கு பவா செல்லத்துறை நண்பர்களின் சார்பாக 1 லட்சம் பொற்கிழி வழங்கப்பட்டன. சிறந்த எழுத்தாளர்களான நாகராஜன் விருதை திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயராணிக்கும் ராம் தங்கத்திற்கும் ரொக்க பரிசு தலா 25,000ம் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. சிறந்த கவிஞருக்கான பிரான்சிஸ் கிருபா விருதினை புவிதழ் உமேஷுக்கு விருது மற்றும் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் பெருமைமிகு படைப்பாளர் விருதினை கவிஞர் யவுனிகா ஸ்ரீராமுக்கு வழங்கப்பட்டன. முதல் முறையாக சிறந்த ஆய்வாளருக்கான விருதினை கடற்கரை மத்த விலாச அங்கதமுக்கு வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் படைப்பாளர்கள், கவிஞர்கள், இலக்கியவாதிகள், அரசியல் பிரமுகர்கள், தொழிலதிபர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட எழுத்தாளரும் கதை சொல்லி பவா செல்லத்துறை சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் திண்டுக்கல் துளிர் இலக்கிய நண்பர்கள் தலைவர் முகமது யூசுப் அன்சாரி, துணைத் தலைவர் ராஜசேகரன், செயலாளர் சுவாமிநாதன், பொருளாளர் நல் நாகராஜன் மற்றும் இலக்கிய கள நண்பர்கள் முனைவர் முத்தையா, செந்தில் குமரன், கார்த்திகேயன், பாண்டி மணிகண்டன், மனோகரன், கவிஞர் விகுரா, செந்தில்குமார், இசக்கி முத்து, பிரேம்குமார், முனைவர் கலைசெல்வி, கவிதா செந்தில்குமார், லோகன் மற்றும் ஏராளமானோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். ஒருத்தருக்கு ஒரு அவார்டு கிடைச்சா அல்லது ஒருத்தர் மேல ஒரு லைட் வெளிச்சம் போட்டா தமிழ்நாட்டின் எல்லா பகுதியிலிருந்தும் லபோதிபோர் நடிச்சுக்கிறாங்க. சினிமாவெல்லாம் அந்த பிரச்சனை இல்லை. சிம்பு அவார்டு வாங்கினா தனுஷ் எதுவும் பேசுறதில்லை, தனுஷ் அவார்டு வாங்கினா சிம்பு எதுவும் பேசுறதில்லை. ஆனால் இங்கே வந்து லிட்ரேச்சர்ல மட்டும்தான் இவ்வளோ கொடுமை. ஒரு ஆள் அவனுடைய எல்லா கீழ்மைகளும் எழுதுறாங்க. அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்புறம் ஒரு படைப்பாளி ஒரு ஊர்ல பயங்கரமா கொண்டாடப்படும். இப்ப யவனிகா ஸ்ரீராம் வந்து உலகத்திலே ரொம்ப கொடுமையான விஷயம் என்னன்னா, புவிதழ் உமேஷ் வந்து தமிழ்நாட்டின் கவிஞனாகவும் யவனிகா ஸ்ரீராம் வந்து திண்டுக்கல்லின் கவிஞனாகவும் அறியப்பட்டாங்க. அப்படி இல்லை, அந்த பிரிவுலாம் வேணாம். இப்போ நெக்ஸ்ட் டைம் கூட நம்ம அதை மனசுக்குள்ள வச்சுக்கலாம். திண்டுக்கல்ல இருந்து ஒரு ஆள் கொடுக்கணும். ஆனா போய்ட், ரைட்டர், ஸ்காலர் என்பவர் இந்த உலகத்துக்கான சத்திய